மரம் ஒன்று முறிஞ்சு இருந்தது. அந்த மரத்துல ஒன்று அப்படி அடி ஓட்ட பங்கண்டு அடி அடி. நாங்கள் இப்போ காரை வர சொல்லிட்டோம். அனைவருக்கும் வணக்கம், நான் மிது. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் எங்களோட மலைய மக்கள்ற ஏரியாவில் நிற்கிறாங்க. அதாவது மலையத்தில் நிற்கும். அதாவது நேற்றைய தினம் வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டியில் வந்து நின்றுருந்தோம். நேற்று கண்டியில் இருந்தாங்க கேகால போகிறதுக்கு அந்த கேகால ரோட்டெல்லாம் வந்து கொண்டிருந்தோம். வந்து கொண்டு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகண்ணா என்ற இடத்துலையும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. உண்மையிலேயே அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மண் சரிவு. அப்போ அந்த இடத்துல வந்து நானும் மனுஷனும் போயிருந்தோமே, என்னம்மா இங்கே இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை என்னென்ன மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் கொண்டிருந்தோம். அவனும் பேக் போட்டிருந்தேன், நானும் பேக் போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் இவன் முன்னுக்கு போனவன், நான் பின்னுக்கு தான் வந்தேன். நான் அப்போ இவன் போன இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நார்மலாக தெரியுமே மலையை வந்து சொன்னால் அந்த மனுஷர் வெயிட்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மரங்கள், பெரிய பாறைகள், பெரிய மடு. அதாவது அந்த களியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் வச்சாலே ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குமே. அப்போ இப்படி போய்கொண்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கால் வந்து ஸ்லிப் ஆயிடுது. இந்த கால் பேக் போட்டிருந்தவன், இந்த பேக் நம்ம போட்டுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சரி எப்படி இந்த கால் சறுக்குன்னு சொன்னால் பேக் இங்கால் சறுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் ஒன்று முறிஞ்சு இருந்தது. அந்த மரத்தில் ஒன்று அப்படி அடி ஓட்ட பங்கண்டு அடி அடி அடியோட நீ அப்படியே அம்மாண்டு கத்துனா அடுப்பு பிடிக்கான். அப்போ நீ வருமாயா ஆளை பிடிச்சி ஒழிப்பு மேலே கூட்டி வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து அந்த அவ்வளோ வேதனை காட்டலேனே. அப்போ அடிபட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று உனக்கு பெருசாக தெரியல அது. அப்போ நீ ரூமுக்கு போய் தந்தாங்க, அப்படியே அந்த கேகால் வழியிலேருந்து ரூமுக்கு போய்த்தோம். அப்போ ரூமுக்கு போயிட்டு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மணினே, 9-9:30 அப்போ காலையில் நேரத்துக்கு ஆளை ஒழும்புனவனு பார்த்தா இப்படி ஒன்று விழுந்தான். என்னென்னு பார்த்தா இடுப்பு அப்படி அடிபட்டடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தில் அடிபட்டது. இந்த மரத்தில் ஃபோஸுக்கு அடிபட்ட அடியில் அவனுக்கு நெட்டி முடிஞ்சிடும். அந்த டைமில் நான் நீ சனுவரில் நான் தானே நான் இந்த மட்டாரண்டு சத்தம் கேட்ட மக்களே அது வந்து கொழிவு பிடிச்சி தான் என்னென்னு தெரியல. இப்போ ஆள் வந்து ஒழும்பேலா படுத்த படுக்கையாக கிடக்கான். இங்கே தெரியுமே நாங்களும் புதுசு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அங்கே இருக்கிறேன்னு தெரியல. அதனால் வந்து எங்கிட்ட கிடந்த ஐடெக்ஸையும் மற்றது கொஞ்சம் சுடுதண்ணி வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒத்தனை போட்டுனாங்க. அப்பயும் வந்து சரியாகல. என்னென்னு சொல்ல ஆள் அணி படுக்கான் இந்த 7ஆவது கட்டத்தில். அந்த பாருங்கண்ணே, நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தெரியும். உண்மையிலே எங்களோட மக்களோட பிரச்சனையாக தான் நாங்கள் இவ்வளோ பாடு கொண்டிருக்கோம். வினையணும் எங்கள் மக்கள் என்ன பிரச்சனை நோக்குறாங்கன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஸ்லிப்பாக இது நடக்க மட்டும் தெரியலண்ணே, இதெல்லாம் நடக்க மட்டும் எங்களுக்கு தெரியல. உண்மையிலே நேரடியாக அவனோட பேசும்போது தான் தெரியும் மக்களே. அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க அனுஷனை போய் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்க அனுஷனை காட்டுறோம். அனுஷன் உண்மையிலேயே பாருங்க ஆள் எப்படி ஒரு நிலைமையில் கிடக்காருன்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த அடிபட்ட இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் தான் அடிபட்டு தானே, இந்த பக்கம் தானே, இந்த பக்கம் கையை வைக்க விட்றான் இல்லை. நாங்கள் சுடுதண்ணி ஒத்து போடக்குள்ளே ஒரு மாயா 2 கையை அமர்த்தி பிடிச்சி தான் நோமலை அடிச்சு எடுத்துனாங்க. அது அவன் கொஞ்சம் உடம்பு தானே நோமலா. அடிபட்ட இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் வீங்கி போயிடுது. இப்போ நான் யோசிச்சேன்னு சொன்னால் முள்ளந்தண்டு இல்லை இன்னும் அடிபட்டு தோண்டு ஒரு டவுட்டாக கிடக்கு எனக்கு. சில டைம் ஸ்கேன் பண்ணால் தான் அதுக்குரிய என்ன மாதிரி தெரியும். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் டாக்டர் இல்லை. மனுஷன் உடம்பு இருக்க மாட்டான் மக்களே. காலையில் சாப்பிட கூட நாங்கள் தான் ஊட்டி விட்ட ஆளுக்கு உண்மையில ஏலா ஃபஸ்ட் ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னு நானும் சாணும் கூட்டி கொண்டு விட்டுட்டு ஆள் போக முடி தான் தூக்கி தந்தாங்க. உண்மையிலேயே பயங்கர கஷ்டம் மாதிரி, ஏன்னா நடக்கக்கூடிய எல்லாமே இருக்கு. ஆளால் படுத்துருந்தா பாப்பா காலையில் ஒழும்பி கத்தித்தானேண்ணே, காலையில் ஒழும்பி கத்தித்தாள். அது நானும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. என்ன ஸ்லீப் ஆகிறது சொல்லலாம், என்னடா சொல்லிட்டு வரல நீ அதெல்லாம். அது ரெண்டா போகிற போக்கில் அணி அப்படியே கட்டிப்பட்டது. நாங்கள் வந்து கேகாலையில் அரநாயக என்ற இடத்தான் வந்து அங்கே வந்து பெரிய ஒரு மண் சரிவு இடம்பெற்றது. அப்போ கண்டிலேருந்து நாங்கள் நேற்று வலிக்கிட்டு அப்போ கண்டில் அடிக்கக்குள்ளேயே தெரியும் எங்களுக்கு கடுகண்ணா விலையும் ஒரு மண் சரிவு வந்து ஏற்பட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் பார்த்து வந்து அங்கே 1-2-3 மண் சரிவு இருந்தது. அப்போ ஒரு மண் சரிவுக்கு பார்த்தீங்கன்னா வீடு ஒன்று நெசங்கி இறைஞ்சி கிடந்தது. அப்போ சொன்னவங்க இதில் எத்தனை பேர் ஆக்கள் 5 பேர் ஆக்களோ பிறந்தேன்னு சொல்ல. இப்போ வீடியோ எடுக்கணுமன்ற பிளான் கொஞ்சம் 5:30 ஆயிட்டுனே, 5:30 அப்படி ஆயிட்டுனே, சூரியன் மறைகிற கட்டம் அது. அப்போ அந்த டைமில் பேக் நான் தனியாக தான் வந்து நான் பேக்கை போட்டிருந்தேன். இவனும் ஒரு பேக்கு போட்டிருந்தேன், சாணும் ஒரு பேக் வச்சுருந்தேன். இவன் பைக்கு கிட்ட பாதா பண்ணியில் துறப்புறேன்னு நாங்கள் போனேன். சரி வேக்க வச்சுட்டு போவோம், வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு தோளில் போட்டு அப்படியே, ஏன்னா தோளில் சுமந்தான் அவ்வளோ ஒரு மந்தை நாங்கள். அப்போ தோளில் போட்டு நான் ஏறி போனேன். நான் ஏறி போவே அது அவ்வளோ பெரிய இப்படி செங்குத்தண்டு இல்லை, அது ஒரு அளவான இப்படி ஒரு ஏறி போகக்கூடிய மாதிரி தான் இருந்தது. பேக்கை போட்டுருந்தேன்னா போயிட்டேன். அது வந்து என்னென்னா ஒரு களிமண் கட்டி ஒன்று தானே, அதில் கால் வந்து தெரியாமல் வழிவிடுது.
தெரியா வெய்யோடக்குள்ள வந்து கொஞ்சம் ஸ்லீப் ஆயிடுது. ஏன்டா குத்தன போகணும் இப்படி தான் நடந்து போகும் ஓ இந்த காலேஜ் ஸ்லிப்பாக ஏனண்டா நான் பேக்கு போட்டது பாரம் அந்த கொஞ்சம் ஸ்லிப்பான எண்ட பாரத்துக்கும் பேக்கில் பாரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மரம் உண்டு இப்படி என்ன சொல்கிறது இந்த பக்கம் குறுக்க கிடந்த விழுந்து கிடந்தது குறுக்க அங்கேருந்து அடி இஞ்சல பார்த்த மாதிரி தான் குறுக்க கிடந்தது. அப்படியே சரக்கு நேரத்தில் அப்படியே பேக்கு இழுத்து போயிடுது என்னையை சேர்த்து எந்த பாரம் ஒரு பக்கம் பேக்கு இழுத்து போன ஒரு அடி உண்டு அடியோட இந்த ஒரு மட்டக்கண்ண மாதிரி தான் கேட்டுச்சு எனக்கு சத்தம் எனக்கு சரியா இந்த விழா எலும்பு மக்களே என்ன சொல்கிறது அதாவது இந்த மார்புக்கு நேர் எறியக்கூடிய இந்த விழா எலும்பு இதில் அடித்தது. அப்போ கொஞ்சம் இப்படி நிமிர கொஞ்சம் ஓகே ஆனதுன்னு ஓகே ஆகி கொஞ்சம் வலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பைக்கில் வரக்குள்ள ஓகே அவ்வளோ வண்டி இது இல்லைண்ணே அந்த அவ்வளோ பெரிய கஷ்டமான காட்டிக்கொள்ளலை. அப்போ நான் இங்கே வந்துட்டு இரவு வந்து இந்த ரூம் எடுத்து அந்த அந்த சோஃபா சீட்டில் இருந்தேன். அவள் இருந்தது எலும்பக்குள்ளேயும் கொஞ்சம் அந்த வலியாக இருந்தது. ஆல்ரெடி அந்த இடம் முழுக்க வந்து ஏற்கனவே வலி காரணம் 2 நாள் தொடர்ந்து 8-10 நாளாக வந்து காலையில் பைக் எடுத்த மாட்டேன் 6 மணிக்கு இரவு 8 மணி 9 மணி ஆகும் ரூமுக்கு வந்து சேர்றதுக்கு அவ்வளோ ஓட்டம் சுற்றி பேக்கு இருக்கும். ஏன்னா ஒரே ரூமில் நிற்கிறதில்ல நாங்கள் எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துல ஸ்டே பண்ணி தான் நிற்கிறோம் நாங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அப்படி நிற்கக்குள்ள நாங்கள் பேக்கெல்லாம் போட்டு தான் போகிறோம் நாங்கள். ஆனால் வளமையாக வந்து நான் பேக்கை கலட்டி வச்சு போட்டால் போகிறோம் நான். ஆனால் இது பக்கத்தில் நான் இருக்கி என்ன மாலை டைம் அதாவது 5 மணி 6 மணி இப்போ இருட்டு போட்டுருமே பேக்கு யாரும் தூக்கிட்டு போயிடாங்கடா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் அப்படி பேக்கோட தூக்கிட்டு ஏறித்தன் பேக்கோட தூக்கி போனது வந்து இவ்வளோ இதாக வருமானு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அப்போ நான் வந்து படுத்துட்டேன். இரவு வந்து சனு அந்த ஸ்ப்ரே வச்சுக்கானே அதாவது அந்த வலிக்கு போடுற அந்த ஸ்ப்ரே ஒன்று அடித்து இழுத்துட்டோம் அந்த இடத்துல நடந்தாலும் இழுத்துட்டோம் எனக்கு ஓகே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நித்திர தூங்கிட்டேன். எனக்கு இரவெல்லாம் வந்து வலிக்கே இல்லை முடிச்சாமெல்லாம் வலிக்கே இல்லை கொஞ்சம் கூட எனக்கு நோவும் இல்லை கொஞ்சம் கூட நோவும் இல்லை. காரணம் என்னென்னா நாங்கள் ஃபுல்லாக டயர்டு அந்த நித்திர தூக்கம் களைப்புல வந்து நித்திர தூக்கம். காலையில் சரியாக ஒரு 6:30க்கு நாங்கள் எழும்பிட்டு சரி பாத்ரூம் போமேன்னு சொல்லிட்டு எழும்பிட்டு எலும்புகளோன்னு தெரியல எனக்கு எலும்புகளோன்னு தெரியல எழும்பித்து 2 சிறப்பு போடுறேன். எனக்கு இந்த இதுக்கு மேலே இந்த அவ்வளோத்தையும் வந்து அந்த முறிஞ்சு விழுற மாதிரி இருந்துச்சு. என்னட்டு சொல்கிறது எனக்கு அந்த மரம் முறிந்தானே அதே மாதிரி முறிஞ்சு விழுற மாதிரியும் இவ்வளவும் வந்து எனக்கு கடும் பாரம் வெயிட் மாதிரி இருக்கு எனக்கு. அதனால் அது என்னட்டு சொல்கிறது தூக்கி கொள்ளலாம் அப்படியே சரிஞ்சு கட்டியில் விழுந்தேன். மரம் எழுப்புண்ணா அவனில் எழுப்பிட்டு எழுப்புங்கடா ஏலாம் இருக்குடா பிடிச்சிட்டான்னு கத்துனாங்க தானே பிடிச்சிட்டான்னு கத்து என்னென்னா அந்த எலும்பி கட்டில அந்த அந்த விழுந்ததுக்கு அந்த என்ன சொல்கிறது எனக்கு அந்த சரியாக படுக்க எனக்கு எந்த பொசிஷனில் படுக்கிறது ஏன் அப்படி பிடிச்சிது மக்களே. இப்போ ஒரு 10 மணி அப்படி ஆகுது. இப்போ கால் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணிக்கெல்லாம் இப்போ நான் ஒரு ரண வேதனை வந்து நான் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கேன். ஏனென்றால் உண்மையில எழும்பி இருக்கலாம் மக்களே சொன்ன மாதிரி வந்து பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் வந்து 2 பேரும் 2 தோடுக்கலாம் என்ன தூக்கலாமா சின்ன ஆளா நான் தூக்கி கொண்டு என்னென்னு சொல்கிறது பிடிச்ச ஒரு சப்போர்ட்லாம் உள்ள வரவும் வந்தவனல் உள்ள வரைக்கும் வந்து விட்டுட்டு எல்லாம் போய்த்தான் அப்புறம் அவனை கூட்டி வந்தவனல். இனி சாப்பாடோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அவனல் வந்து ஒழுப்பி நிப்பாட்டித்தான் சாப்பிட்றாங்க. ஏன்னா இது பார்க்குறாக்களுக்கு வந்து சிம்பிள் அதுட்டு என்னடா ஒரு முதுகு வலி தானே இது அடிபட்டு தானே உங்களுக்கு சிம்பிள் அது எல்லாம். நானும் மற்ற ஆக்களுக்கு முதுகு வலி என்ன கூட நான் அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கொள்றதில்ல. அது நமக்கு வரக்குள்ள முழங்குகிறா அது என்ன கொடூரம் முடிச்சுட்டோம். ஐயோ நான் நினச்சேன் எனக்கு பல் வலி வந்தது கொஞ்சம் காலத்துக்கு முந்தி பல்லு குத்து வந்தது. அப்போ நினைச்சேன்னா அந்த உலகத்திலே காட்டும் வலி ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு வந்து இந்த பல்லு வலியை தயாரிக்க முடியும் என்ன எங்கே குத்துனியாண்டு. ஆனால் அந்த பல்லு வலியை பார்க்க இதில் வலிரிக்க மக்களுக்கு ஐயோ என்னால் ஏல எனக்கு விட்டு அம்மாவுக்கும் தெரியும் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். இப்போ என்னன்னு சொன்னால் இப்போ சரியான ஒரு சிக்கல் நிலைமை மக்களே. உண்மையிலே இந்த கேகால மாவட்டம் வந்து மண்சரிவால் வந்து உண்மையிலே நல்லா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் நம்மளால் முடிஞ்ச உதவியம் வந்து செய்ய மாட்டேன். இங்கே வந்தாங்க நான் வார வழியில் இப்படி நடக்கும்ண்டு நேற்று அடிபட்டு அது பைத்துறா போய் காலையில் எழும்பக்குள்ள மக்களே எனக்கு வாழ்க்கண்டா எனக்கு என்ன எனக்கு எல்லாத்தையும் விட எப்படி இங்கேருந்து வீட்டை போப்புறேன்னு நல்ல காலம் உள்ளந்தண்டில் விட எனக்கு அதான் ஒரு யோசனை. எனக்கு தெரியும் அடிபட்ட இடம் வந்து சைட்லாம் வந்து அடிபட்டது இது வந்து அந்த எண்பு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு வீக்கம் உண்டு எனக்கு அந்த தசைப்பிடிப்பு மாதிரி ஒரு வீக்கம் ஒன்று தான் வந்திருக்கு அடித்தது. எனக்கு வந்த வழியில் வந்து என்னென்ன இருக்கும் முழுதையும் கொண்டு நான் போய் சொன்னானே பார்த்தீங்கன்னா ஃபார்மசியில் இன்னும் அந்த இதெல்லாம் வாங்கியிருந்தான் அந்த பேக்கில் பாருங்க அந்த வேக்லரி ஷாப்பிங் வேக்லரி பாருங்க எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தது பூஜ்ரோனல். இதே தாண்டி 7ஆம் கட்டத்தில் என்ன செஞ்சோம்னா கீழே போய் ஹோட்டலில் இருந்து அறிய பாருங்க சட்டி சுடு தண்ணி அந்த சட்டி ஃபுல்லாக அப்படியே சுடு தண்ணி எடுத்து வந்து நீங்கள் ஒத்தலை முடிச்சதுங்க அந்த பச்சை கலர் ஷர்ட்டு அந்த பச்சை கலர் ஷர்ட்டு அப்போ அதை எடுத்து சுடு தண்ணி வச்சு
அமர்த்தி 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 உள்ளுக்கு எனக்கு அப்படியே உயிர் போச்சு மகளே. எனக்கு என்ன சொல்கிறது, இப்போட எழுப்பி கிடைக்கலாம் தான் சொல்லி அம்மா அசைக்கலாமல் இருக்க மகளே, என்ன சொல்கிறது. அதில் வழியிலாண்டு தான் பார்த்தேன் நான். நிறைய பேர் எனக்கு பேசுவீங்க, நீ வேறு நீ பேக்கப் போட்டு வரணும்னு சொல்லிட்டு. அது எங்களோட சிச்சுவேஷன், அது உங்களுக்கு விளங்காது. வந்த நாங்கள் ரோட்டோரத்தில் சம்பவம் என்ன, பைக் அப்படி ஓரத்தில் வச்சு போட்டு சனுவை நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்தனாங்க என்ன, பைக்கு பாதுகாப்பாக சொல்லிட்டு. அவன் எத்தனை இதை தான் பார்த்துக்கொள்ளும் அவங்களங்க. ஒரு பேக்கு 2 பேக்கு என்ன மொத்தம்னு, அவங்கள 2 பேக்கு எண்டையில் ஒரு பேக்கு, அப்போ 3 பேக்கு அவனை பார்க்கல. அது பைக்கு மட்டும் வச்சுட்டு நாங்கள் அவனை நிப்பாட்டி போட்டு ஏறி வந்தனாங்க. அப்பாண்டாப்பா என்னன்னு சொல்கிறது, சொல்லி வச்சோம்மா அப்பா ஏறி போகிறேன்னு. அப்போ வரனா அந்த கல்லில் வை வெட்டுது ஏண்டா இல்லை கொஞ்சம் சூரியன் இல்லை இங்கே, சொல்லப்போனால் சூரியனே இல்லை நேற்று இங்கேனே. ஏன்னா மழை குளம் எதன் இருந்தது, சூரியன்லாம் வந்து நேரத்துக்கு மறைஞ்சிட்டு. அப்போ வந்து எனக்கு அந்த கொஞ்சம் இருட்டமாக இருந்தது. நான் வச்சேன். அப்போ ஏண்டால் இப்போ நம்ம வந்து கீழே வந்து டக்குன்னு பார்க்க மாட்டோமே, ஒரு வீடு ஒன்று நம்ம உடஞ்சி கிடக்கணும் நான் தண்டாக்கனை பார்ப்போம். அப்போ பார்த்து ரெண்டு வச்சது காலை வச்சதான் ஒரு அந்த ஒரு கழிவுருண்ட மாதிரி ஒரு கல்லில் வைக்க சறுக்கையும் அந்த பின்னுக்கு அந்த பேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ 10 கிலோ கூட வரும். ஏன்னா உடுப்பை நாங்கள் மடித்து தான் வைக்கிறேன், இங்கே மடித்து வச்சு அந்த இறுக்கி வச்சுக்கும். ஏன்னா இறைக்கி அவ்வளோ ஏன்னா யோசிச்சு பாருங்க, 10 நாள் 5 நாள் நிற்கணும்னு சொன்னால் நிறைய உடுப்பு கொண்டு வருவோன்னே. ஏன்னா வெயிட் கூட, சரியான வெயிட் கூட அது. அப்போ தூக்கி அந்த கால் வச்சு அந்த சறுக்கில் வந்து இங்கே பக்கம் மரம் இப்படி இப்படி நீளமாக அப்படி கடந்தது, பிட்டிய மரம் அதுன்னு. அது 2 நீளமாக கடந்தது வந்து பேக்கு கிரித்தது. பேக்கு கிரியறா இங்கே இது கலண்டுது. இங்கே பக்கம் வந்து அந்த என்னெல்லாம் கொஞ்சம் தொச்சு விட்டேன் நான். இப்போ பைக்கில் வந்து பாரம் தானே, இப்போ பாரம் பண்ணா கொஞ்சம் இறுக்கிட்ட பண்ணா கொஞ்சம் சின்ன ஆக்க பண்ணா நம்மள தூக்கி தூக்கி கடும் பாரமாக இருக்குமே. அப்போ இதில் இந்த தொச்சு விட்ட பண்ணால் காட்டு நீளமாக கிடந்தது. அப்போ பேக்கு இப்படி கழிய இப்படி இழுக்க இஞ்சால கையில் இருந்து அந்த பேக் கலண்டுது மேலே கலரை. அது எல்லாம் அந்த ஒரு பக்கம் தான் போஸ் வந்தது. போஸ் வர எண்டை வெயிட் வரும், இப்படி தான் நின்று நாங்கள் எண்டை வெயிட் வரும் அப்படியே ஒன்று அடிச்சது. மடக்க நாங்கள் அடிச்சார், நெட்டி முறிச்ச மாதிரி மடக்க நாங்கள் அடிச்சு. அப்போ இப்படி கத்துனாட்டமா கத்துனா வந்து பிடிச்சான் வருவா பிடிக்க வந்து எலும்பி நின்று இதையே. அப்போயும் ஒரு சத்தம் ஒன்று கேட்டு லைட்டானே, ஏதோ ஒரு லொக்காகிற மாதிரி சத்தம் ஒன்று கேட்டது. அப்போ எல்லாம் ஓகே தான் இருந்தது. இப்போ காலையில் மக்கள் இது ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்னென்றால் இங்கே வந்து விட்டத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்த இங்கே தமிழாக்கள் ஒத்தரும் இல்லை. நாங்கள் நிற்கிற இடம் எனக்கு சரியாக எனக்கு தெரியல, என்ன இடையில் நிற்கிறோம். நாங்கள் நிற்கிற இந்த ஹோட்டல் கூட சிங்களாக்கள்ற ஹோட்டல் தான். அப்போ தமிழில் அப்போ நாங்கள் விளங்கப்படுத்தையும் வந்து எங்களால் முடியாது. அடுத்த இங்கே வந்து சில இடங்களில் கரண்ட்டும் இல்லை இப்போதைக்குன்னு, சில இடங்களில் வந்து கரண்ட்டும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா பெரிய மண் சரிவெல்லாம் வந்து இங்கே இடம் பெற்றிருக்கு மக்களே. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் தான் திறந்துருந்தது. இது கேகாலை இல்லை, இது கேகாலை இல்லை. கேகாலைக்கு போகிற வழியில் இது ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு இருட்டுக்காடு காட்டு பகுதி மாதிரி தான் இருக்குது. மெயின் இல்லை இங்கே என்ன சொல்ல போனால். இதில் மெயின் வந்து கேகாலை. இங்கேருந்து நான் நினைக்கிறேன் 20 கிலோமீட்டர்னே போகணும் கேகாலைக்கு, 20-25 கிலோமீட்டர் போகணும். அப்போ நாங்கள் நாளைக்கு போகலாம் என்று சொல்லி என்ன கடவுரம் ஓடுனானே. அப்போ நாங்கள் இங்கேயே வந்து ஒரு ரூமை காலில் வந்து இடத்த நாங்கள் நின்றுட்டோம். அப்போ 2 நாள் இங்கே வந்து இடத்துல ஹாஸ்பிட்டல் போகிறது தெரியாது, இடத்துல கிளினிக்கு போகிறது தெரியாது, ஒன்றும் தெரியாது. இருக்கிற என்ன நம்ம மறந்துருக்க போட்டு அமர்த்தி போட்டு இந்த இருக்கிற மக்களையும். இப்போ 2 நாள் எனக்கு உண்மையிலே பைக் ஓட இல்லாது. ஏன்னா 2 சிச்சுவேஷனாக தெரியுது, பைக் வந்து ஓட இல்லாது, வேக்கம் தூக்கி இல்லாது. அப்போ பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு எங்கள்கிட்ட வாகனத்தில் ஒன்று நாங்கள் வர சொல்லியிருக்கோம். ஒரு கார் ஒன்று நாங்கள் வந்து வர சொல்லியிருக்கோம். அது இப்போ தான் சொன்னாங்க ஏலாகாட்டத்தில். ஏன்னா யோசிச்சு பார்த்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போட்டி ஏன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டுக்கு உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது ஒன்று மில்லண்டா நம்ம பயப்படுத்த ஒன்று. ஏன்னா இப்போ ஸ்கேன் பண்ணக்குள்ளே வந்து என்ன பிரச்சனைடாதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து கட்டாயம் எடுக்கும். ஏன்டா அவ்வளோ வலியாக இருக்க மக்கள், என்னட்டு சொல்கிறதுப்பா. எனக்கு வாழ்க்கையில் எப்படி ஒரு வலியை வந்து நான் அனுபவிச்சு இல்லைடாப்பா, அந்தளவுக்கு பெரிய வலியாக இருக்குது. எலும்பி நிமிந்து 2 பாடத்தினால தாங்கலாம் இருக்குண்டா ஏதோ ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது. அப்போ நாங்கள் இப்போ காரை வர சொல்லிக்கோம். இப்போ அங்கேருந்து கார் வெளிக்கிட்டாலும் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் கார் வாரத்துக்கு. இப்போ 10 மணி, அப்போ 5 மணிக்கு அப்புறம் வாருங்க எத்தனை மணிண்டு 4 மணி ஆகும். ஒரு 4 மணி 5 மணி ஆகும் கார் வாரத்துக்கு. அப்போ அவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே தான் வந்து நிற்கணும் மக்களே. இப்போ கார் வலிக்கிட்டு இப்போ வந்து கோடி சொன்னேன். காரோட சேர்த்து இன்னொரு ஆளும் வருவார் பைக் எடுக்கிறதுக்கு, தெரிந்தானே. இப்போ நான் காருக்குள்ளே நான் படுத்துக்கிட்டு தான் போவேன். அப்போ பைக் எடுக்கிறது ஒரு ஆள் வருவார். ஏன்டா சனுவுக்கு வந்து லைசன்ஸ் இல்லை ஏன்னா. அப்போ இல்லாதால வந்து இவ்வளோ தூரம் பைக் ஓடுவான். நான் அவனுக்கு வந்து லைசன்ஸ் இல்லை, நீ எவ்வளோ தூரம் கொண்டு வர. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் நாங்கள் நிற்கிற இந்த இடத்துலேருந்து கொழும்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கட்டுநாயக்கா ஏர்போர்ட் வந்து பக்கத்தில் எப்படியும் ஒரு 50-55 கிலோமீட்டர் தான் வரும். கட்டுநாயக்கா ஏர்போர்ட் வரும். கொழும்பு வந்து ஒரு 75-80 கிலோமீட்டர் தான் வரும். பக்கத்தில் இருக்கோம் நாங்கள். உங்களுக்கு தெரியும் கேகாலை குருநாள் கொழும்பெல்லாம் பக்கத்து பக்கத்தில் அவங்களுக்கு தெரிந்தாலும்.
அப்படின்னா உண்மையிலே கார் அங்கேருந்து நார்மல் ஏர்போர்ட் வரதுக்கு 7 மணி தேவை 8 மணி தேவை பிடிக்குமே. அப்போ இங்கே வரதுக்கு அப்படி 5 மணி தேவை 6 மணி தேவை மேக்ஸிமம் வந்து பிடிக்கும். நான் இப்போ தான் வந்து அங்கேருந்து வலிக்கிட்டு இருக்காங்க மக்களே. இப்போ காரோட சேர்த்து இன்னொரு ஆளும் வருவாங்க பைக் கொண்டு வரதுக்கு. இப்போ காரில் அங்கே போய் தான் நாங்கள் வந்து இதை பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி டாக்டரை போயிட்டு பார்க்கணும். உண்மையிலே வா எனக்கு என்ன சொல்கிறது, நேற்று கூட அம்மா சொன்னோடா பை வா வான்னு சொன்னோம். படித்து சொன்னாங்க வா இப்போ வா பரவாயில்ல வா வீடியோ பரவ எடுக்கலாம் என்ன. ஏன்னா அந்த இடங்கள்லாம் பார்த்து என்னென்னா அந்த ரோட்டில் என் வாகனத்தை அடிச்சுட்டு போகணும் நானே. அதில் இருந்தாலும் கொஞ்சம் பயம்பாவான் கூப்பிட்டேன். சரிம்மா இந்த கேகாலை தான் போகிறோம் போய்த்து நாங்கள் இந்த வாரம் என்ன என்று சொல்லி தந்துடாப்ப அப்பான்னு சொல்லி தந்துடாப்ப அவள் எங்கே நிற்காம எங்கே கொடுத்து வர சொன்னேன். அப்போ அவட கதையை கட்டியாக நடந்திக்காது இந்த மாதிரி எனக்கு ஒரு மனசில் தோணுச்சு. அதனால் என்ன தோணுன்னு சொன்னால் வந்துட்டு யாராவது உங்களோட வீட்டிலேருந்து வர சொன்னால் போங்க, மறுக்காதீங்க. அம்மாட்ட பேச்சை கேட்டிருக்க நான் வீட்டை போயிருப்பேன், இங்கே வந்திருக்க மாட்டேன். ஆனால் வாரது எங்கே இருந்தாலும் வரேன்டா. அது சரியா நான் உங்களுக்கு விளிம்பி காட்டுறேன் பாருங்க, சும்மா நடிக்க வேண்டிடுவாங்க நம்ம நாக்கள் அப்படி தானேப்பா. அம்மா அம்மா அப்பா ரெண்டு ஓப்பா இந்த நாள் கடுமையாக வச்சேன். இந்த அம்மா அது என்னன்னு சொன்னால் இடுப்பு பக்கம் அடிபட்டா நம்ம நேராக நிற்கையும் மேலா இந்த களியையும் மேலா கொட்டையும் முடியலா நெட்டியும் முடியல. அது பெரிய ஒரு வேதனையாக இருக்கும் அந்த வலி வந்து. அதை என்ன செய்யறேன்ட்டு அவனுக்கு தான் தெரியும், அவனுக்கு சொல்ல வராது. அது இடுப்புக்கு பிடிச்சிக்கா இல்லை கொழுவி பிடிச்சிக்கா இல்லை அடிபட்ட வலிக்குதா தலை ஊத்து ஒன்றும் முழங்காது. அது இந்த குத்து வலி இல்லாமல் மேலே ஒரு பயங்கரமாக இருக்கும் வேணே. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பைக் ஓடி போகிறதும் அவனா இடையில இப்போ ஓடி போகிறதும் கஷ்டம். அது என்னடா இடையில இப்போ ரூமண்ட வழியாக இடையில எங்கேயா தங்கலாம். இப்போ ரோட்டுகளில் இப்படி ஒரு வழி வந்தால் இங்கே ரோட்டில் நிற்கிறதும் கஷ்டம் வேணே, இருட்டு வழியே. அதான் இப்போ வாகனம் அங்கேருந்து வருது, வந்த பிறகு தான் நாளை வாகனத்தில் அனுப்பி போட்டு நாங்கள் பைக் எடுத்து போவோம். உண்மையில வந்து அசையலாமகளே அப்படியே இருக்கணும், ஒரு நிற்கணும் அப்படியே எழும்பி நின்றான்ட்ட பார்த்து என்னால் இதையெல்லாம் நிற்கிறேன். என்ன சொன்னாங்க யாரே சொன்னாங்கடா இப்போ கோல் எடுத்துக்க டெண்டு நடக்கட்டாண்டு சரியாயிருமா. இப்போ கொலையை பிடிச்சிருந்தாலோ இல்லை இது இருந்தாலும் வந்து டெண்டு நடக்கட்டான்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒழிஞ்சு கஷ்டப்பட்டு உனக்கு காலையில் சாப்பாடுக்கு போடுவாங்க. அப்போ கஷ்டப்பட்டு எழும்பி டெண்டு நடந்தனாண்டாப்பாய் ஃபஸ்ட்டு ஒழும்பக்குள்ளே நடக்கக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 3வது 4வது நடக்குள்ளே வந்து என்ன அமர்த்துது கீழே என்னன்ட்டு சொன்னது இது வந்து அமர்த்து என்னால் அந்த அந்த வெயிட்டை வந்து சுமைக்கலாம் இருக்கு. எந்த அந்த பாரத்தையை வந்து இந்த இதுக்கு மேலே இருக்கிற அந்த துண்டையை வந்து என்னால் சுமைக்கலாம் இருக்கு. அந்த அமர்த்துது போல அது இதில் போயிட்டு அப்படி ஓடி கொண்டு விழுந்து தெரிஞ்சு விழுந்தா நீ கொஞ்சம் இப்படி முட்டிக்கால் இருந்து இப்படி இந்த இந்த இப்படி கொஞ்சம் முட்டிக்கால் இருந்து இப்படி குனி வந்தானே இந்த முஸ்லீம் நம்ம சகோதரர்கள் வந்து சொல்லும்போதோ அப்படி இருப்பாங்கண்ணே. அதே மாதிரி இருக்கக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கி ஏண்டா என்ன இழுவடு தெரியா அந்த நரம்பு வந்து இழுவடு தெரியா அந்த நல்லா இருக்கி. நான் இப்படி இருந்து அந்த ஒலிம்பி நடக்குள்ள வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்கு மக்கள். இதோட வந்து என்னால் பைக் வந்து ஓட முடியாது. உண்மையை சொல்ல போனால் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியால் இப்போ எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இங்கே வந்து போக்குவரத்து சரியான பிரச்சனை. நாங்கள் நிற்கிற இடம் வந்து வைத்தியசாலையை வந்து இல்லை, கடையே இல்லை வாங்குறது என்ன சொல்ல போனால். இவனை இந்த மருந்தெல்லாம் வந்து எங்கே போய் வாது வந்தது. சில ஆட்கள் வந்து போட சொன்னாங்க சிலவளை தம்பி உனக்கு அடிபட்டு ஒன்று இருக்கலாம், சில டைம் உனக்கு வாயுவா இருக்குமோ விளங்குதா வாயுவா இருக்குமோன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன வாயு எனக்கு ஏவரெல்லாம் பாரமாக இருந்தது எனக்கு. அப்போ ஒரு விலை என்னடா அடிபட்டதுக்கு வாயு வருமா என்ன சம்மத்தில் நான் கேட்காங்க. சரி அதையும் வந்து குடிச்சு போக முடியும் என்னடா அது வாங்கியிருந்தீங்க ஓம திரவியம் என்று வாங்கி தந்தாங்க. அதையும் குடிச்சேன்டா பாய். என்னென்ன செய்ய விடுமோ கேட்டார்கள் என்னென்ன செய்யணுமோ முழு செஞ்சேன். இனி காணாக்குறைக்கு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் என்ன மருந்து செய்யலாம். இப்போ நம்ம அந்த வலியை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அது செய்யலான்றது அவங்க சுடுவண்ணி ஒத்தளம். ஆனால் இருந்தாலும் வைத்தியத்தை நாடகம் அதான் நல்லம். முதல்ல அந்த எக்ஸ்ரே அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதில் போட்டிருந்தது. அப்போ இங்கெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு போகிறோம் என்னமா தான் இருந்து போகிறோன்னு தெரியல. அசையக்கூட மக்கள் என்ன சொல்கிறது அசைஞ்சா சிக்கல் தான். வெளியே நடந்தால் அமர்த்துது என்னோட கையில் தூக்கணும் இருக்கணும்டா போய் இன்னும் வலிடப்பா அம்மா. எழும்பி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க என்ன எப்படி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறது தெரியாதானே. பேத்துட்டான் இவனுக்கு காலை அப்பா சும்மார் இவனை காலையை செஞ்சானு மக்கள் வேலை இவன் சனுவும் இதுவும் அப்பா என்ன ஒன்று சாப்பாடு அப்போ சாப்பிடத்தானே ஒன்று இப்போ கொஞ்சம் இதுக்கு மேல்
அப்போ காலைல சாப்பிட்னா எனக்கு ஒரு 2 முட்டை வாங்கி தான் அனுப்பிவிட்டேன் உடனே சொல்ல அதுக்குள்ள எனக்கு இந்த நோடே சிரிக்கலாம் 2 முட்டை வாங்கி தரணும் 4 முட்டை வாங்கியிருந்தான் நமக்களே 4 முட்டை வாங்கியிருந்தானே சரி முட்டையை தாங்கடா சாப்பிடணும் தான் முட்டையை கொண்டு தந்தானே பச்சை முட்டையை வாங்கி கொண்டு அப்பா எனக்கு இந்த வலியோட எனக்கு சிரிப்பு தாங்க யோகு மக்களே அவிச்ச முட்டை வாங்கி கொடுத்தாங்கன்னா சொன்னேன் பூரா போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவிச்ச முட்டை வாங்கி தான் இல்லை அவனை அவிக்காத முட்டை பச்சை முட்டை வாங்கி தந்தானப்பா அது 4 முட்டை வாங்கினாங்க ஏன் 4 முட்டை ஓ உனக்கு 2 எங்களுக்கு ஆளு கோவம் அது செட்டா ஏன் பச்சை முட்டை வாங்கி தந்தீங்க டேய் அவன் வந்து கூகுள் இல்லடா சேவ் பண்ணி அதை அட் பண்ணி கொடுத்திக்கானடா அவங்ககிட்ட என்ன ஆஞ்சேனும் என்ன ஆஞ்சேனி அதாவது இந்த பித்தரன்னு சொன்னா முட்டை என்ன 4 அவிச்ச முட்டை தாங்கன்னு அவங்க 4 பச்சை முட்டை கொடுத்தாங்க அப்பா எனக்கு சிரிச்சே மறுவா சொன்ன மாதிரி கொஞ்சம் சொல்ல தயிர் அந்த போத்தல் எங்க எடுத்து எங்கடாய் இந்த காலையிலலாம் தயிர் இல்லாட்டி இந்த சியாசி குடிக்கணும் சியாசி இல்லை தானே அப்போ தயிர் ஒரு போத்தல் வாங்கிட்டு உன்கிட்ட சொன்னேன் கேட்க எனக்கு நோவுது மக்கள் இவ்வளோ அதுக்குள்ள சிரிப்பு காடு சிரிக்கி சிரிக்கி என்ன எதிர்ப்பானப்பா எனக்கு நினைச்சு நான் சிரிப்பு வேணாம் அப்பா பார்த்து கொஞ்சம் தான் நிஜானா தான் போடுறாங்க இன்றைக்கு வாங்கிட்டு எழுப்பி காட்டுவோம் கொஞ்சம் எப்படி கேட்டு எனக்கு எனக்கு சிரிப்பு மக்கள் எனக்கு அவன்ல முட்டையே அப்படி வாங்கி தரேன் என்ன நீங்க சினிமா படங்கள்லாம் மக்கள் இப்படியான காட்சியெல்லாம் கண்டிக்க இந்த பாலப்பழ கதை மாதிரி தான் உனக்கு வாங்கி தந்தது எல்லாம் முட்டை வாங்கி தந்தது அப்பா அவர் அப்ப சனுவம் இதுவும் சொல்றானே அதை அவிச்சு குடித்தியா தோல் உடைக்காம அவிச்சு குடிச்சாங்களா அப்ப தட்டி உடைச்சி தாங்கலாடாது ஒரு முட்டையை தட்டுனா உடஞ்சு விழுந்து வீடு அப்படியே அப்பா இந்த வழியிலையும் ஒரு சிரிப்பம் பொழுது அப்பா சிரிக்க சிரிக்க கொடி பிடிக்கிறாப்ப மணும் மணும் எனக்கு நோவுது எனக்கு அறுவாசி கத்து வர போகுது எனக்கு அப்பா மூணு பேருக்கு பாத்தியா இங்கே ஃபேன் போட்டு நல்லா பாருங்க உங்களுக்கு இங்கே பாருங்க ஃபேன் போட்டுருக்கு அடுத்தது குளிர்ச்சியான இடம் யோசிச்சு பாருங்க இந்த குளிர்ச்சியான தெரிஞ்சிருங்க நெத்தியெல்லாம் ஜி அப்படி வேறுக்கிட்டு பாருங்க அப்பா அப்படி வைத்தார் அப்பா இப்போ உடுப்பு உண்மையிலே முதுகுப்பா அப்பா அம்மாப்பா அப்பா இருப்பா அடி இருப்பா அம்மா இந்த பொடி நான் இதுக்குள்ள வேண்டாவா பனி ரெஸ்டட் என்ன அப்பா என்ன செய்யறாங்க இங்கே நம்ம இதே வந்து தானே நீங்கள் பைத்து வாங்க அப்போ பைத்து போயிடலா அரநாயக்க அப்பா எனக்குலாம் நீங்கள் 6 மணித்தேல வாங்க தானே அப்போ வந்ததுக்கு நீங்கள் அங்கே அதை எடுத்து காட்டுங்க நீங்கள் மக்களுக்கு நான் காட்டினானே நீங்கள் காட்டினாங்கன்னு
அரநாயக்க இடத்துக்கு போகணும். அரநாயக்க அவ்வளோ ஒரு இடம் ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு போகணும். சாப்பாடு இல்லாமல் இருந்தீங்க கொஞ்சம் உருவப்பா. ஆ தண்ணியெல்லாம் கிட்ட எடுத்துட்டு போகிறோம்னே சனம். அது கிட்ட எடுத்துட்டு போகிறோம். நீங்கள் கொஞ்சம் எதிரி நாங்கள் போயிட்டு வருவோம். எப்படியும் 3:30 மணி நேரத்துக்கிட்ட பிடிக்கும் இன்னைக்கு நாங்கள் போயிட்டு வரதுக்கு. போய் நான் நெத்தியில் விட்றேன்ப்பா. பழைய ஒருக்கா எனக்கு அந்த இது கொஞ்சம் பூச்சி விடுப்பாங்க கொஞ்சம் மூவில் அந்த ஐடெக்ஸ். அது மூவ் சரி இல்லைடா, எல்லா அடிக்கலும் சரியாகிக்குங்களா? இது வச்சிக்க கூடாடா, கொண்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஏன்டா நம்ம தான் சொல்கிறேன் வேணா இவ்வளோ அடிபட்டது முள்ளந்தண்டில் வடல நீ சொல்கிறா சரியா நீ அது அடிபட்ட கூட எப்படி ஃப்ரெண்டாக இந்த அப்படி மூச்சு எடுக்கும் தானே எனக்கு உள்ள இந்த ஏரியாவில் நோவுது, எனக்கு மூச்சு எடுக்கக்குள்ள நோவுது. ஏண்டா அதாவது இப்போ சும்மா எடுக்கிற மூச்சு இல்லை, அந்த இழுக்கும் தானே இப்படி கூட அந்த இது உள்ள இழுக்கக்குள்ள அப்படி அந்த நோவுது, அந்த வலி மட்டும் இருக்குது கடுமையாக. இப்போ அங்கே போய்த்தான் தெரியும். இப்போ அங்கேருந்து போனாலும் இனி நாளைய காலையில் மக்களே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏண்டா வானம் வருது 6 மணி தவிரண்டா 12 மணி 1 மணிக்கு தான் வீட்டை வச்சு ஏறுவோம். அதோட இப்போ ஏன்டா இப்போ அலைச்சல் தானே சும்மா வாகனங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன். ஏங்க நாங்கள் இப்போ ஒரு 12 நாளாக வந்து நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம். இதெல்லாம் வந்து இப்போ எங்கட சாப்பாடு இருந்து அது ரூம் காசு இருந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு ரூமுக்கு மட்டும் 5000 ரூபா கிட்ட வேணுறாங்க. டபுள் ரூம் மட்டும் கொஞ்சம் குறைவு வேணே. 3 பேர் இருக்கிறதால வந்து 5000 ரூபா கிட்ட வேணும். 15 50,000. ஆனால் சில இடங்கள் 6500 கொடுத்துட்டு வேணே, லோ பட்ஜெட் ரூம் இல்லாமல். இப்போ நாங்கள் எந்த நிற்கிற ரூம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 5000 ஒரு நாளைக்கு. இப்போ இன்றைக்கு 8 மணியோட நாங்கள் செக் அவுட் ஆகிருக்கோம்னே. இந்த காலையில் இந்த 6:30க்கு எங்களுக்கு இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்தபடியால் வந்து நாங்கள் திருப்பி ஒரு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்லாட்டி நாங்கள் காலையிலேயே நாங்கள் அப்படியே இதுக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு நாங்கள் போயிருப்போம். என்ற ஒரு இடத்துல போகிறானே. அப்போ அவங்கள்ட்ட சொன்னாங்க வந்து அவங்க சொன்னாங்க இல்லை நிற்கல அது இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு திருப்பி நீங்கள் பே பண்ண வேண்டி வரும்னு சொல்லிட்டு கூகுளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டிக்காங்க. எனக்கு தெரியாது. அப்போ ஒன்று நம்ம சொன்னார்கள் கூகுளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டினா நாங்கள் திருப்பியும் ஒரு நாளுக்குரிய காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதே எங்களுக்கு 1008 செலவுகள் இருக்கும். நீ சாப்பாடு செலவுன்னு சொல்லிட்டு எங்கட காசு செலவழிச்சு தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். சில பேர் இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணானே அவங்கட காசு எடுத்து நீங்கள் இது பண்ணான்னு சொல்லிட்டு எங்கட பங்கு இதில் கண்டிப்பாக இருக்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா சில பேர் இதை கூட நீங்கள் பொய்யண்டு சொல்லுவீங்க. அதை பொய்யண்டு சொன்னீங்கன்னா கடவுள் ஒருத்தன் இருக்கான். நான் நான் வலித்த வலி எனக்கு முன்னாடி தெரியும் மக்களே. இப்போ ஸ்கேன் பண்ணி டாக்டரை போய் இது பண்ணி பார்த்து தான் விளங்கும். இப்போ நாங்கள் இப்போ சும்மா நிற்கிறோமே. இப்போ இங்கேயே அழிவுகள் நீங்கள் பார்க்கத்தானே போனோம். இப்போ என்னால் போக முடியாட்டும் மிகவும் சனவும் போயிட்டு அதை வீடியோ மூலமாக வந்து காட்டுவாங்க மக்களை. இனி அங்கே போயிடும் ஊருக்கு போயிடும். நாங்கண்ணே ஊருக்கு போயிட்டு தான் நாங்கள் டாக்டர்கிட்ட போனாங்க. இங்கே நாங்கள் சொல்லியிருந்தோம் விளக்கங்களை. சரி பார்க்கலாம் என்ன நடக்க என்ன ஏற்கனவே விளங்கிட்டு நான் இப்போ கதைக்கிறேன். என்ன அவ்வளோ வழியாக்கி உனக்கு வேறுத்திருக்கா இங்கே பார். அது அந்த வலிக்கு தான் பேருக்கு உனக்கு இங்கே குளிர் மகளே. இப்போ குளிராக இருக்கு. இப்போ இந்த குளிர் டைம் எல்லாம் பேருக்குன்னு சொன்னால் அந்த இது ஒரு அந்த ஒரு வேதனை தாக்கு பிடிக்கல ஒரு மாதிரி அந்த இதுமாக இருக்குது எனக்கு. அங்கால வந்து ஃபேன் போட்டிருக்கி அந்த பக்கம் ஏசி போட்டிருக்கி நீ இதை திறக்கி இது ஏசி காத்தியமா உங்களுக்கு தெரியும். குளிராக நடந்தான் வந்து கேட்கால. அப்போ இதுக்குள்ளேயும் வந்து வேறுக்கண்டா இந்த வலி எனக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்க இவ்வளோ கஷ்டமாக சொல்லிட்டு. சரி மக்களே கவனமாக போய்த்து வாங்கண்ணே. நான் இருக்கிறேன். நீங்கள் கோல் அடிங்க என்ன வேண்டா. நான் கோல் அடிப்பேன் கோலான்னு சொன்னேங்கடா கடவுளே. சரியா என்ன பக்கத்தில் போகிறடியால ஏன்டா வந்ததுக்கு வந்து இப்போ நான் எடுக்காட்டி போனாலும் எடுத்து காட்டடிமே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பாப்போம் இன்றைக்கு கார் வந்த அப்புறம் நாங்கள் போயிடுவேன். சரி பாப்போம் என்ன நடக்கன்னு.